அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சந்திராஷ்டம் பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ராசிக்குள் சந்திராசனம் வந்து தான் இருக்குது. சந்திராசனம் சிறு விளக்கம் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லிட்டு போனானுங்கிறேன். இந்த பதிவு சொல்கிறேன், பார்க்காதுங்க, பார்த்து கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இது சந்திராசனம் என்றால் என்ன? ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் பலன்களையும் எந்தெந்த நேரங்களில் என்ன காரியங்கள் தொடங்கலாம், எந்த காலகட்டங்களை தவிர்க்க வேண்டும் போன்றவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு பல வழிமுறைகள் உள்ளன. அந்த வகையில் காலகாலமாக இருந்து வரும் ஒரு நடைமுறை தான் சந்திராசனம். சந்திராசனம் என்பது 2.25 நாட்கள் கொண்டது. இந்த நாட்களில் புதிய முயற்சிகள், சுபகாரியங்கள் ஆகியவற்றை ஈடுபடல் ஆகாது என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். நான் பிறந்த ராசியிலிருந்து 8வது ராசியில் எந்த தினம் சந்திரன் சஞ்சரிக்கிறாரோ அன்றைய தினம் சந்திராச தினமாகும். அஷ்டமம் என்றால் 8, சந்திராசி என்றால் சந்திரன் 8இல் இருப்பதாகும். இது அடிப்படை ஜோதிட இலக்கண விதியாகும். நமது முன்னோர்கள் ராசியை கருத்தில் கொண்டு சந்திராசனம் 8வது ராசி என்று பெயரிட்டனர். எனவே சந்திராசனத்தை ராசி ரீதியாக பார்ப்பதே சிறந்ததாகும். சந்திரன் இருக்கும் ராசியை குரு பார்த்தால் சந்திராஷ்டம் கிடையாது. இது குருவின் நேரடியாக 7ஆம் பார்வை ஆகாது. மற்ற 5, 9 ஆகிய பார்வைகளில் தோஷங்கள் நீங்கும். இந்த குரு பார்வை கணிதம் கோச்சாரத்துக்கு மட்டும் பொருந்துவதாக அமையும். சந்திராச தினத்தன்று அமாவாசையாக இருந்தால் சந்திராசன் தோஷம் இல்லை. தான் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 16, 18வது ஒரு நட்சத்திரத்தில் சந்திராசம் தோஷம் இல்லை, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் 16வது வருவது மைத்திர தாரை, அதாவது நட்பு நட்சத்திரம் என்றும், 18வது வருவது பரம மைத்திரை, அதாவது நெருங்கிய நட்பு நட்சத்திரம் என்றும் நமது முன்னோர்கள் கூறி வச்சிருக்காங்க. 17வது நட்சத்திரத்துக்கு சந்திராசன தோஷம் உண்டு என்பதால் நாள் காட்டிகள், அதாவது 17 நட்சத்திரத்தை மட்டும் சந்திராசமாக கூறியுள்ளனர். 15, 19வது நட்சத்திரங்கள் சந்திரன் இருக்கும்போது அது அஷ்டம ராசியாக அமைந்தால் சந்திராசம் ஆகிவிடும். முடிவாக சந்திராச நாட்களாக 2.25 நாட்களும் எந்த விதமான சுபகாரியங்களும் புதிய முயற்சிகளும் செய்யாமல் ஒத்தி வைப்பது நல்லது. அதே நேரம் வேறு வழி இல்லாமல் செய்தே ஆக வேண்டும் என்றால் சூழ்நிலை ஏற்படும் போது சில விதிமுறைகளை விதிவிலக்காக கொண்டு குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் பூஜை செய்து நீங்கள் காரியத்தை தொடங்கலாம். கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.